துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க தந்த இந்த பாக்கியத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாவீதை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவனுக்கு நான் நன்மையானதை செய்ய போகிறேன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், மேய்ப்பனா இருந்தான். ஆனா அவனையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ராஜாவாய் மாற்றி அநேக ராஜ்யங்களுக்கு தலைவராக உருவாக்கினார். ஆண்டவர் நம்மையும் அதே போல வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பிரியாமல் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரே, சிலுவையில நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தாரே. பிதாவானவர் எவ்வளோ ஒரு அன்பானவராக இருக்கிறார், யோசித்து பார்ப்போமா? ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அன்பை வைத்திருக்கிறார்னு எண்ணி பார்ப்போமா? ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை நம்மளை நடத்தி கொண்டு வருகிறது. அதற்காக நன்றிகளை ஏறெடுப்போமா? நம்ம இன்னைக்கு ரோட்ல ஃப்ரீயா போக முடியல, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம், எத்தனை விபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனை குடும்பங்கள் வந்து அவங்களோட குடும்பத்தினரை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில அப்பா எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, இந்த அழைப்புக்காக நன்றி. எத்தனையோ பேர் இந்த சபையில இருக்கலாம், வந்திருக்கலாம், அட்டன் செய்திருக்கலாம். ஆனா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றிகளை ஏறெடுப்போமா? நன்றி ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காய் நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, எங்கள் மேல் வைத்த உங்களுடைய தயவுக்காய் நன்றி. துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாய்களை திறந்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இது எங்களையோ இல்ல சபையோ பார்க்கிற நேரம் அல்ல. ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடு அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? முழு மனதோடு ஒரு மனதாக சபையாக சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் எங்களை வழி நடத்தினீரே, உடைய வழி நடத்துதற்காய் நன்றி. இந்த வருடம் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் எங்களுக்கு தெரியல, ஆனா 5 மாதங்களை கடக்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அந்த தயவுக்காய் நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்திருக்கலாம், நிந்தைகள், சோர்வுகள், பலவீனங்கள் வந்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை 5 மாத காலம் வழி நடத்திட்டாரு, இன்னியும் வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சபையார் ஒரு விஷயம் சேர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் ஒவ்வொரு நாட்களும் நடத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஒரு மனதோடு ஆண்டவரை துதிப்போமா? பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவர் ஆதரிப்போமா? முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். இந்த சமூகத்துல உங்களுடைய பிரசனத்தை உணர செய்யுங்க ஆண்டவரே. யாரும் இங்க சும்மா இருக்க வேண்டாம், வாய்களை திறந்து சேர்ந்து பாடுவோம். நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை
உயர்த்துவேன். நன்றியோடு பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் பெருகையில் பெற்ற என் தாயும் தகப்பனும் நண்பரும் உற்றார் உறவினரும் நம்மளை கைவிடலாம். ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய நேசத்திற்காக நன்றிகளை ஏறெடுப்போமா. நன்றி ஆண்டவரே, நீ என்னுடையவன் என்று பெயர் சொல்லி அடைத்தாரே, அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையில் எங்களோடு அசைவாடுங்க ஆவியானவரே. பேரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரை செல்ல பேரை வளர்த்தீரே இவ்வளவா. உம் நாமம் மகிமைக்காக வளர்த்தீரே இவ்வளவா. உம் நாமம் மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். என்னோட கஷ்டத்தின் நாட்களிலே பார்க்கிலும் கைவிட்ட நேரத்தில் என்னோடு கூட இருந்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆராதிப்பேன் உம்மை உம்மை. ஆமாண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். பெற்ற தாயும் தகப்பனும் எங்களை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் எங்களை ஒதுக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை உயிர் கொடுத்து நேசித்திருக்கிறீங்க. உடைய அப்பா, உடைய கரம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எல்லா கணத்தையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல எங்களை வழி நடத்த யாருமே இல்லப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. வாயிலை திறந்து பாடுவோமா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர்ந்து இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி பாடுவோமா. நீங்க போதும் ஆண்டவரே, வேற யாரும் வேண்டாம். நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை வழி நடத்தின தேவன் தோளின் மேல் சுமந்திருக்கிறாரே, நன்றிகளை ஏறெடுப்போம். இசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்
மாத்திரம் போதும் ஆண்டவரே. வேறு யாரும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. உலகமோ அது நிச்சயங்களோ ஆசபாசங்களோ எதுவும் எங்களுக்கு வேண்டாம். நீர் மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதாய் சேர்ந்து பாடுவோம். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் பல தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பல தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வந்தீரேன். அதற்காக நன்றி தகப்பனே. விலகாமல் என்னை துணை நின்று காத்தவரே உம்மை துதிக்கிறோம். துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று ஒரு சேர்ந்து நீ போதும் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்வது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்வதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இசையா நீ போதும் என் வாழ்விலே. சேர்ந்து சொல்வோம். நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்வதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும். உம்மை போல எங்களை யாரும் புரிந்து கொள்ளலாண்டோரே. மனுஷர்கள் எங்களை புரிந்து கொள்ளல. எங்க அப்பா அம்மா, எங்க உறவினர்கள் எங்களை புரிந்து கொள்ளல. நீங்க எங்களை புரிந்து கொண்டீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு எல்லா கணத்தையும் மேறெடுக்கிறோம். நீரே எங்க வாழ்க்கையில போதும். வேற யாரும் வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நீங்க போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் அப்பா எவ்வளோ கஷ்டங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், வேதனைகள் உண்டு தகப்பனே. ஆனால் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகலையே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எத்தனை துன்பங்களை, எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய கரம் எங்களை ஒரு நாளும் விலகவே இல்லையே. அதற்காக நன்றி. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை தேற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆற்றி கொண்டு வந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போல எங்களை யாரும் புரிந்து கொள்ளலை. உம்மை போல எங்களை ஒருவரும் அப்பா எங்களை அரவணைக்கலாம் ஆண்டவரே. நீரே தாயினும் மேலாய் அன்பு எங்கள் மேல் வைத்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காய் நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காய் நன்றி. இனி வரும் காலங்களில் எங்கள் வாழ்க்கையும், எங்கள் அப்பா குடும்பங்களையும், எங்கள் சபைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வரும் காலங்கள் பொல்லாப்பாய் இருக்குமே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் இனி வரும் காலங்களில் உண்மையை பிடித்து கொண்டு உங்களுடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாருங்க. நாங்கள் தனியாக போனால் சோர்ந்து
சோர்ந்து போய் விழுந்துருவோம் ஆண்டவரே. உடைய கரத்தை மாத்திரம் பிடித்து உடைய வழியில நாங்கள் நடக்க கற்றுத்தாருங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் உடைய பிரசனம் எங்களை அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்துல, போராட்டத்துல, நிந்தையில, சோர்வுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தேற்ற வேண்டுமாய் எஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. எங்க எதிர்காலங்கள், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீ வரும் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் உமக்காய் வாழ, உமக்காய் ஓட கிருபை தாருங்க. எப்போதும் நாங்கள் அப்பா பவுலை போல ஓடிக்கொண்டே இருக்க உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க பலம் தாருங்க. கிருபைகளை தாருங்க. நீரே வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் 3 நாள் படிடுவோமா?